பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். என்னடா அண்ணன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு செழிப்பு உபதேசத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. அண்ணன் அப்படிதான் ஆரம்பிப்பாரு. பணம் 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 அதைத்தான் முதன்மைப்படுத்துறோம் ஒழிய ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில முதன்மைப்படுத்தல. அண்ணே நீங்க சொல்லி கொடுத்ததுதான் நான் உங்க கேட்பாங்க. ஏன்னா நீங்க தானே பணம் வேணுமா ஆண்டவரை தேடு பணம் தருவாரு, வேலை வேணுமா ஆண்டவரை தேடு வேலை தருவாரு, காரு வீடுன்னு சொகுசா வாழணுமா ஆண்டவரை தேடு உங்களுக்கு தருவாருன்னு இந்த உலக பொருளுக்காக தான் நீங்களே ஆண்டவரை தேட சொல்றீங்க. உங்களோட முக்கியமான பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னங்க? ஐயோ எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குங்க, பண பிரச்சனை இருக்குங்க, எனக்கு இவ்வளவு பணம் வேணுங்க. அதுதாங்க என்னோட முதல் பிரேயர் பாயிண்ட். அண்ணே அந்த பிரேயர் பாயிண்ட சொல்லி கொடுத்தே நீதாமே, உனக்கு கொஞ்ச நேரத்துல நீங்களே சொல்றீங்க பாருங்க. இல்ல பிரதர், நீங்க பல மாசங்களாக ஜெபிக்காம இருந்திருக்கிறீங்க, பல மாசங்களாக ஆண்டவரை தேடாம இருந்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தோன்றவில்லையா? என்னடா அண்ணா ஜபிக்கணும் ஆண்டவரை தேடணும் சொல்றாருன்னு அதிர்ச்சியா பாக்காதீங்க. அது எதுக்காகன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுவாரு பாருங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 23:6 சொல்லுகிறார், surely goodness and mercies will follow me all the days of my life. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றார் அது என்ன பண்ணுகிறாரு? தொடருங்கிறார். இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணுங்கிறார். நன்மைனா என்ன? எனக்கு தெரிஞ்சு நன்மைனா ஆண்டவரை தேடுறதும் அவருக்காக வாழ்றதும். ஏன்னா அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக உயிரையே தந்தாரே, அதுதான் இருக்கிறது பெரிய நன்மையா இருக்கு. நல்ல ஒரு வேலை நன்மையா இல்லையா? நல்ல ஒரு மனைவி நன்மையா இல்லையா? நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் நன்மையா இல்லையா? நல்ல ஒரு வேலை நன்மையா இல்லையா? நல்ல ஒரு பிசினஸ் நன்மையா இல்லையா? அந்த இன்கிரிமெண்ட் நன்மையா இல்லையா? அந்த ப்ரமோஷன் நன்மையா இல்லையா? அந்த குட்னஸ், அந்த நன்மை, இது எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. ஆமென். பாத்தீங்களா அண்ணன் ஆரம்பத்துல பணம் பணம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இதே கேட்டுன்னு இருக்கீங்களே. ஆண்டவரை தேடணும் ஆண்டவருக்காக தப்பிக்கணும் இது நான் சொல்லி வந்தார்ல. இப்ப அவருக்கு நன்மைன்னு வந்தவனே நல்ல வேலை பிசினஸ் ப்ரொமோஷன் சொல்லி மக்களுக்கு ஆசையை வார்த்தை தூண்டுவாரு. சரி ஐயா சொன்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஐயாவே சொல்றாரு பாருங்க. எது நம்மளை தொடரணுமோ அதை நம்ம தொடரக்கூடாது, எது நம்மளை தேடி வரணுமோ அதை தேடி நம்ம ஓடக்கூடாது. நம்ம ஆண்டவரை பின்னால போகும்போது அது நம்ம பின்னால வரும். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவர் பின்னாடி போனா அண்ணன் சொன்னார்ல நல்லன்னு ஒரு லிஸ்டே, வேலை ப்ரொமோஷனு பணம் இது எல்லாம் உங்களை பின்தொடருமா. அண்ணன் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, பணம் இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறது உங்களோட பிரச்சனையா இருக்கு, நீங்க ஆண்டவரை சரியா தேடல ஆண்டவர்கிட்ட ஜபிக்கல, இதெல்லாம் உங்களோட முதல் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னார்ல. அது எதுக்குன்னா முதல் பிரச்சனையா ஆண்டவரை தேடிட்டீங்கன்னா நீங்க கேட்ட பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா. அதனால ஆண்டவரை தேட சொல்றாரு. நமக்கு ஆண்டவர் சிலுவையில உயிரே கொடுத்தாரு, அவரு யாரும் தேடக்கூடாது, நம்மளுக்கு பணம் வேணும்ன்றதுக்கு ஆண்டவரை தேடணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பன் அவர் முன்னால போறாரு, நான் பின்னால போறேன். மேய்ப்பன் முன்னாடி போறாரு, நான் பின்னாடி போறேன். ஓகே, இதுல நம்மளுக்கு பின்னாடி எப்படி பணம் வரும்? அவர் சொல்லி ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறார்னா, நான் அவரை ஃபாலோ பண்றேன். அது சங்கீதம் 23:1, ஏன்னா அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:6 அந்த சங்கீதம் இப்படியாக முடிகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பிரைஸ் காட். அண்ணன் சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மளோட மேய்ப்பரு, அதனால மேய்ப்பர் முன்னாடி போறாரு, நம்ம அவர் பின்னாடி போனோம்னா கடைசி வசனம் போயிட்டாரு. அது தெரியும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் பின்னாடி போனோம்னா அவர் சொல்ற நன்மை இந்த உலக ஆசீர்வாதங்கள் நம்மை தொடரும்னு அண்ணன் முடிகிறாரே. அந்த வசனம் அதுதான் சொல்றானே. முழுசா படிச்சு பார்த்துலாமா? சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீங்க ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தணும் தான் சொல்றாரு. நீங்க என் பின்னாடி வந்தீங்கன்னா உங்க பின்னாடி பொருள் வரணும், இல்ல இந்த உலக ஆசீர்வாதம் வரணும், வேலை ப்ரொமோஷனு இதெல்லாம் வரணும் இங்க சொல்லவே இல்லை. கர்த்தர் நம்மளோட மேய்ப்பரா இருக்கிறாரு, அவர் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துவாரு. இதேதான் மத்தேயு 11:28 பொருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சங்கீதம் 23 ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தும் சொல்றாரு. இங்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஆத்மாக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாடு சுமக்கிறோம், ஆண்டவர்கிட்ட போனோம்னா ஆண்டவரே அவரோட பாதையில் நடத்தி இளைப்பாறுதல் தருவாரு. வருத்தப்பட்டு பாருன்னு சொன்னோடனே நம்மளோட பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலையில ப்ரொமோஷன் இதுன்னு போறீங்க. பாவத்துக்காக தான் ஆண்டவர் மறிச்சாரு. அந்த பாவத்துல இருந்து விடுதலை வேணும்னா ஆண்டவரோட பாதையில் நடந்ததுன்னா ஆத்மாவுக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. இந்த வசனங்கள்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்காரு. நம்மள அபிஷேகம் பண்ணிருக்காரு. எப்படின்னா பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணிருக்காரு. நம்முடைய மேய்ப்பரு நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரு. என்னன்னு பார்த்தலாமா? யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அண்ணன் சொன்னார்ல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்கு பின்னாடி போனோம்னா நமக்கு வேண்டிய நன்மைகள், இந்த உலக ஆசீர்வாதம், பொருள், பணம், வேலையில ப்ரொமோஷனு இதெல்லாம் பின்னாடி வரும்னு அண்ணன் உருட்டினார்ல. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேய்ப்பருக்கு பின்னாடி நம்ம போனோம்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே நம்மள நித்திய ஜீவனை கொடுக்குதுதான். இப்ப அண்ணா சொன்ன சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான். அது நித்தியமா அவர் கூட வாழ போறதான் நன்மையே. அதுக்கு ரட்சிக்கப்பட்டுக்கணும். ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவரே என்னோட பாவங்களை மன்னிக்க, என்னுடைய பாவத்துக்காக தான் நீங்க மறிச்சீங்கன்றதை விசுவாசிக்கிற, நான் உங்களோட பிள்ளையா மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அவரோட கிருபையினால உங்களை மன்னிச்சு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு, நித்திய ஜீவனை கொடுப்பாரு. நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாளை நிலைத்திருப்பேன்னா அவரோட வழியில் நடப்பேன். அவரோட வழியில் நடந்தா நித்தியமா அவர் கூட வாழ போறேன். அவரோட வழியில் நடக்காம இந்த மாதிரி கள்ள உபதேசம் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அவரோட வருகையில நித்திய ஆக்கினை அடைவீங்க. அதனால இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓடுறோம். எனக்கு அந்த வேலை, அந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னால ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க ஓடணுமோ, எந்த டைரக்ஷன்ல ஓடணுமோ, யாரு பின்னால நடக்கணுமோ அவரை நீ ஃபாலோ பண்ணேன்னா, எது ஒன்ன ஃபாலோ பண்ணணுமோ அது உன்னை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அண்ணனை ஃபாலோ பண்ணீங்கன்னா அண்ணனோட ஆண்டவரு அண்ணன் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. வேதத்தை பின்பற்றி ஆண்டவரோட வழியில் நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாரு. அதுக்கு தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னு சொல்றாரு. அண்ணனோட ஆண்டவர் யாருன்னு தெரியல. மத்தேயு 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டே அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசை பணிந்து கொண்டா அண்ணன் சொன்னதெல்லாம் செய்வான். பிசாசுக்கு பின்னாடி போறீங்களா இல்ல ஆண்டவருக்கு பின்னாடி போறீங்களா நீங்களே முடிவு பண்ணீங்க. நேரத்துல வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அது பின்னால ஓடுறோம், இது பின்னால ஓடுறோம், வேலைக்கு பின்னால ஓடுறோம், ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 1 மினிட் பாஸ் பண்ணுங்களேன். அண்ணே 1 மினிட் பாஸ் பண்ணி ஆண்டவர் பின்னாடி போக சொல்ல போறீங்களா? அப்படியே ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு பின்னால திரும்பி பாருங்க, ஏதாவது ஆசீர்வாதம் உங்களை துரத்திட்டு வருதான்னு பாருங்க. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை பின் தொடர்ந்து போனோம்னா நமக்கு பின்னாடி ஆசீர்வாதம் வரும்னு சொல்றாரு. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2 தீமோத்தேயு 3:12 அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வசனம். அண்ணனோட வார்த்தை கேட்டு பணம் போன ஏமாந்து போடாதீங்க. ஒழுங்கா வேதத்தை எடுத்து பற்றி
ஆண்டவர் யாரும் புரிஞ்சுங்க. ஏன்னா ஆசீர்வாத ஆண்டவர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஜெர்சன் என்ன பின்னால வருவான், நீ அவன் பின்னாலேயே வரணும் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக இருக்கு. அண்ணன் பழைய ஏற்பாடுல எடுத்துதான் ஆசீர்வாதம் உருட்ட முடியும். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரும் சரி அவருடைய சீசர்களும் சரி இந்த உலக பொருளாதாரத்தை பத்தியும் பேசல. ஆண்டவருக்கு பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், பிசினஸ் நல்லா நடக்கும், பணம் வரும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ஆண்டவரும் சொல்ல, அவரோட சீசர்லாம் சொல்ல. உங்களுக்கு ஜெர்சன் வேணும்னா அவரோட ஆண்டவர் பின்னாடி போங்க. இல்ல இந்த உலகத்தை படிச்ச ஆண்டவர் எனக்காக உயிர் தந்த ஆண்டவர் வேணும்னா ஒழுங்கா வேதத்தை எடுத்து படிச்சு ஆண்டவர் யாரும் தெரிஞ்சுங்க. பாய். நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.